வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஒரு மிக ஆழமான சிந்தனையை கையில் எடுத்திருக்கிறோம். மிக மிக ஆழமான சிந்தனை. கேட்டா நமக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவில இந்த சிந்தனை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா. அதனால கொஞ்சம் கவனமாக நாம் கேட்க வேண்டும். நேர்மையான நீதிமுறை அது எங்க இருக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? அதைதான் மகரிஷியும் கேக்குறாங்க. ஏன்னா இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியா வாழணும் இல்லையா? தானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். அப்போ அப்படி வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதுதான் அரசியல், சட்டம், நீதி, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், இது எல்லாத்தினுடைய பொறுப்பு, அரசனுடைய பொறுப்பு. அப்போ நேர்மையான நீதிமுறை இந்த சமுதாயத்தில் இருந்தது அப்படின்னா, இந்த சமுதாயத்திலே துன்பம் இல்லாமல், தவறுகள் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். அது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். இப்ப யாரால யாருக்கு துன்பம் வருதுன்னு பாருங்க. மனிதனாலேயே மனிதனுக்கு துன்பம் வருகிறது இல்லையா? கொலையிலிருந்து, கொள்ளையிலிருந்து, கற்பழிவிலிருந்து, சூதிலிருந்து அத்தனையும் மனிதன் மனிதனுக்கே இழைக்கின்ற பாவங்கள் தான். அப்போ ஒரு மனுஷன் சமுதாயமா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, மனிதர்கள் கூட்டாக நம்ம வாழ்வதற்கான ஒரு முறையை அமைத்து கொண்டோம். விலங்குகள் போல நம்மால் தனித்தனியா வாழ முடியாது. ஒருவருடைய செயல் மூலமாக பலர் பலன் பெறுவது என்பது இந்த சமுதாயத்தினுடைய சூழலாக மாறிவிட்டது. அப்போ இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் அவனும் துன்பப்படாம மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்காம இருப்பதற்கான ஒரு செயல்முறையை ஏற்படுத்தணும். இதை நம்ம முன்னோர்கள், அறிஞர்கள் சிந்தித்த போதுதான் அது அறமாக, நீதியாக, ஒழுக்கமாக, கடமையாக, ஈகையாக மலர்ச்சி பெற்றது. அதைத்தான் நீதி என்று சொல்றோம். அப்போ ஒரு மனித வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 4 உணர்வுகள்னு மகரிஷி சொல்லுவாங்க. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த 4னுடைய அடிப்படையில் தான் மனித வாழ்க்கை இருக்கு. நம்ம வாழ்நாள் முழுக்க அமைதி, பேரின்பத்தை கூட விட்டுருங்க. இன்ப துன்பத்தினுடைய அடிப்படையில தானே நம்ம வாழ்க்கையே நடக்குது. ஒண்ணு இன்பம், இல்லாட்டி துன்பம். இன்பம் வேணும்னு நினைக்கிறோம், துன்பம் வேண்டான்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த இன்ப துன்ப உணர்வை அடிப்படையாக தான் வைத்து இந்த மனித வாழ்க்கை நடக்குது. அப்போ அந்த துன்பத்தை தவிர்த்து வாழணும்னா மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் 3 இருக்குது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், பருவ காலத்திலே சரியான திருமண நட்பு, ஆண் பெண் நட்பு. இது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவை. அப்ப இந்த தேவையை சரியாக நிறைவேறும் போது அவன் துன்பமற்ற ஒரு நிலைக்கு வர்றான். துன்பமற்ற நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தவறு செய்வதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு மகரிஷி அவங்க சொல்லுவாங்கன்னா, ஒழுக்கம் சொல்லுவாங்க இல்லையா? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் விளைவிக்காத அளவுல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதுதான் ஒழுக்கம். அப்ப அதை கடைபிடிக்க நமக்கு உதவி செய்வதுதான் இந்த நீதி. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழக்கூடிய நிலைப்பாட்டுல நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம்னா, இங்க இருக்கிற இயற்கை அமைப்பு, இங்க இருக்கிற தட்பவெட்ப சூழல்கள், இங்க விளையக்கூடிய பொருட்கள், இங்க இருக்கிற தொழில் வசதிகள், இங்க இருக்கிற மக்களுடைய அறிவினுடைய உயர்வு, வளர்ச்சி, இவற்றிற்கு ஏற்ப இங்க வாழக்கூடிய அறிஞர்களால், சிந்தனையாளர்களால் இங்க ஒரு அறநெறி அமைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாமே சொல்றோம் இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி என்று. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா,
இது இங்க இருக்கிற மக்கள் இங்க இருக்கிற சூழலுக்காக இப்படி வாழ்ந்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும், துன்பம் இல்லாமல் வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் இங்க பண்பாடுகள், கலாச்சாரங்கள், ஒரு உண்ணக்கூடிய உணவிலிருந்து, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து, நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து எல்லாம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இதை வகுத்தவர்கள் மிகப்பெரிய ஞானிகள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், ஒழுக்க சீலர்கள் தான் இதை அமைச்சாங்க. அப்போ இப்போ அந்த ஒரு உயர்ந்த அறநெறியை தான் நம்ம நீதி என்று சொல்றோம். இந்த ஒழுக்கத்தை தான் நீதி என்று சொல்றோம். இப்போ ஒழுக்கம் மீறக்கூடிய செயல், தனக்கோ பிறருக்கோ ஒரு துன்பம் கொடுக்கும்போது, தனக்கு துன்பம் கொடுத்தா கூட அது ஒழுக்கம் மீறல் தான். அது நீதியில அங்க குற்றம் என்று அது சொல்லப்படுகிறது. இல்லைன்னா இப்ப நீங்க ஒருத்தர் என்னுடைய உடல் நானே எரிச்சுக்கிறேன்னு சொல்லி எரிச்சுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எரிச்சுக்க முடியாது. அது மிகப்பெரிய குற்றம். இல்லையா? உங்களுடைய உடல் தான். ஆனால் இது சமுதாயத்துடையது. அதை எரிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களை நீங்களே துன்பப்படுத்துறதுக்கு கூட உங்களுக்கு அனுமதி இல்லை. அது தவறுதான். அப்போ எது நீதி என்று மகரிஷி சொல்றாங்கன்னா, குற்றம் செய்பவர்களுக்கு, இந்த நீதியை, ஒழுக்கத்தை மீறி தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்து, இந்த மனித குலம் எல்லாவற்றையும் காப்பாத்துவது. அதே போல குற்றம் இல்லாத யாரா ஒருத்தர் எங்கேயாவது தண்டிக்க போனார்னா அவரை காப்பாற்றுவது. சரி, நிறைய பக்கம் என்ன நடக்குது? குற்றவாளிகள் தண்டிக்கப்படாம குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படுறாங்க. அதனாலதான் நிறைய கோர்ட்ல நிறைய படங்கள்ல நீங்க சினிமா டயலாக்ல பார்த்திருக்கலாம். 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டத்தினுடைய மிக முக்கியமான கடமை. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது மிகப்பெரிய கொடுமையான செயல். அதிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றணும். நீதியினுடைய செயல் என்ன? தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும், குற்றமற்றவர்களை எந்த விதத்திலும் யாரும் தண்டித்து விடக்கூடாது என்பதிலையும் அந்த காப்பு கொடுப்பதும் அந்த நீதித்துறையினுடைய மிக முக்கியமான செயல். அதனாலதான் ஒருத்தர் குற்றம் செய்த உடனே ஏன் ஜெயில வைக்கிறாங்கன்னா, ஒன்று அவர் செய்த குற்றத்திற்கு அவர் திருந்தணுங்கிறது. இன்னொன்று, மற்றவர்களால் அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில. சரி. அப்போ சட்டங்கள், இதற்காகத்தான் சட்டங்கள் வகுக்கிறோம். நம்மள நிறைய பேருக்கு சட்டம்னாலே பயம். அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. இல்லையா? அங்க போனாலே நம்ம வாழ்க்கையே ஏதோ தவறான இடத்துக்கு போன மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் போறப்போ உண்மைதான். பட் அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, எது சட்டம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது போல இந்த சமுதாயத்துல நாம எல்லாரும் மனிதர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்றோம். இந்த இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவி வாழக்கூடிய ஒரு தன்மையில நம்ம வாழ்ந்தாதான் இந்த சமுதாயம் இணக்கமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆனாலும் மனிதனுடைய 3 நிலை, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இந்த 3 நிலைகளால இங்க தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்குது. ஒன்று அறியாமை, இன்னொன்று அலட்சியம், மூன்றாவது உணர்ச்சி வயம். இந்த மூன்றாவது செயல் மிக முக்கியம். தேவையாலோ சூழ்நிலையாலோ ஒரு மனிதனுடைய மன தூண்டுதல் நிகழும் போது அங்கு குற்றங்கள் நிகழ்கிறது. அப்ப இந்த குற்றங்களை குறைப்பதற்காகத்தான் சட்டங்கள் என்ற பெயரிலே அறிஞர்கள் நிறைய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அது எப்படி இருக்கணும்னா, இந்த 4 விதமான குற்றங்கள் சொல்லுவாங்க இல்லையா? விலங்கினத்தினுடைய பண்பு: பிறரை துன்புறுத்தாமை, கொலை செய்யாமை, அவருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்காமை, இல்லையா? திருடி திங்காமை. இந்த 4ம் விலங்கினத்தின் பண்பிலிருந்து மனிதனுக்கு வந்தது. அப்ப இதன் மூலமா, இந்த விலங்கினத்தினோட பண்பின் மூலமா மனுஷன் என்ன பண்றான்? பிறருடைய உரிமையை பறிக்கிறான். ஆனா என்ன பண்ணக்கூடாது? பிறருடைய உரிமையை பறிக்காமல் நாம நம்முடைய கடமையை, உரிமையை அனுபவிக்கணும். இதுதான் சுதந்திரம்னு சொல்லுவாங்க. நீ எப்படி வேணா இருக்கலாங்கிற சுதந்திரம் இல்லை. மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமல் நீ உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதுதான் சுதந்திரம். அதே போல மற்றவர்களுடைய உரிமையும் கடமையும் பாதிக்காம நம்முடைய செயல்களை செய்வதுதான் சரியான ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் ஒழுக்கம். சரி, இதைய காப்பாற்றணும் அப்படின்னா
இதற்கு சில வழிமுறைகளை நாம வந்து சமுதாயத்துல மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே இந்த உயர்ந்த கருத்தோட வாழுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அவர்களை சரி செய்வதற்கு இந்த சட்டங்களை, கட்டுப்பாடுகளை இந்த சமுதாயம் நமக்கு கொடுக்குது. சட்டங்கள் போடும்போது இன்னென்ன செய்யணும், இன்னென்ன செய்தா தவறு. உதாரணத்துக்கு ஒரு ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல சட்டம். ஏன்னா அதனால் பல்வேறு விதமான துன்பங்கள் நிகழ்வது தடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பல மரணங்கள் தடுக்கப்படுகிறது. இது ஒரு சட்டம். அப்ப அந்த சட்ட மீறல் நீங்க பண்ணும்போது அதுக்கு அபராதம் போடுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்படி நிறைய சட்டங்களை நாம வந்து போட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த சட்டத்தை மீறுவதுங்கிறது இங்க குற்றம். எது குற்றம்னு சொல்றோம்? சட்டமாக ஒன்று அறிவிக்கப்பட்ட பின்பு அதை மீறுவது, அதற்கு மாறி நடப்பது, முரணாக நடப்பதுங்கிறது இங்க குற்றம். அப்படி குற்றம் செய்பவர்களை தடுக்கணும், அவங்கள திருத்தணும். சரிங்களா? செய்தவர்களை தண்டிக்கணும், அவர்களை பாதுகாத்து அடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு செல்லணும், மாற்றி அமைப்பதற்கு. இதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கையை தான் தண்டனைன்னு சொல்றோம். தண்டனை அவன் திருந்துவதற்கான ஒரு காலம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம், 14 வருஷம்னா என்ன அர்த்தம்? அவன் திருந்துறதுக்கு அவனுக்கு ஒரு காலம் வேணும். இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தவறு செய்துடுறான். அதுக்கப்புறம் அவன் அதை பற்றி சிந்திக்காம செய்து இதனுடைய விளைவு தான் தவறு. அதை சிந்தித்து அவன் தன்னை மாற்றி அமைப்பதற்கு கொள்வதற்கான காலம் தான் அந்த தண்டனை காலம்னு சொல்றோம். அப்ப இப்ப அந்தந்த காலத்துல மனித சமுதாயத்துல மக்கள் நலன் கருதி இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களால் இந்த அரசியல் அமைப்பு வந்து வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இப்ப குற்ற விளக்க சட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இத்தனாவது சட்டம், அத்தனாவது சட்டம் நிறைய சட்டங்கள் வச்சிருக்காங்க. இந்த எல்லா சட்டத்துக்கும் அடிப்படை என்ன இருக்கும்னா, அஹ், எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை 4 தான் இருக்குன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க எப்பவுமே. பிறரை வதைத்தல், அடுத்தவனை துன்புறுத்துறது, கொலை பண்றது, அவனோட வாழ்க்கை சுதந்திரத்தை கை வைக்கிறது, ஆணோ பெண்ணோ யாரோ ஒரு குறிப்பிட்ட குழுவோ அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தை கை வைக்கிறது, திருடி திங்கிறது. இந்த 4 குற்றம் தான் நீங்க இன்னைக்கு உங்க சட்ட விளக்க நூல்கள் இருக்கிற ஆயிரக்கணக்கான சட்டங்களுக்கு அடிப்படை குற்றம். இந்த 4 குற்றம் ஒழிஞ்சா எல்லா குற்றம் ஒழிஞ்சிடும். அப்ப நடக்க வேண்டியது என்ன? 2 ஒழுக்க பண்பாடு. இதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. யாருக்கும் உடலுக்கு மனதுக்கும் நான் துன்பம் கொடுக்க மாட்டேன். துன்பப்படுறவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்ய. இதோட முடிஞ்சது அவ்வளவுதான். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு சமுதாயத்துல அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, பல்வேறு விதமான சூழ்நிலைகள் குற்றம் செய்வதற்கு அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்த வறுமை, அறியாமை, அதிகப்படியான செல்வம், அவங்களுக்கு வந்து அதிகப்படியான செல்வம் இருப்பவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு தகுந்த மாதிரியான சட்டங்களை அங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இது உண்மையான மனிதனுக்கு பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லை. அதை நம்ம ஒத்துக்க வேண்டியதுதான். சாதாரண ஒரு மனிதன், உதாரணத்திற்கு மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா, நீங்க அதுக்கு மேல இருக்கிற கோர்ட்டுக்கு போய் அந்த தீர்ப்பை மாத்த முடியும். உண்மைதானா? சரிதானா? இப்ப பணம் இருக்கிறவங்க போய் மாத்த முடியும். பணம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? இப்ப சாதாரண மனிதனுக்கு நீதி சரியா இருக்குதா? சரிங்களா? அதற்கு போற அளவுக்கு அறிவு எல்லாருக்கும் சரியான முறையில கொடுக்கப்பட்டிருக்குதா? இது எல்லாம் நிறைய கேள்வி கேட்டோம்னா, மகரிஷி நிறைய இடத்துல இந்த சட்டத்தை நேர்மையான முறையில அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித சமுதாயத்துல அந்த நீதியை நேர்மையை நிலைநாட்டணும், மக்களை காப்பணுங்கிறதுக்கு தான் குற்ற வழக்கு சட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள், பெரும்பாலான சட்டங்கள் அப்படி இல்லை. அதுக்கு மகரிஷி ஒன்று சொல்லுவாங்க. இந்த நீதிபதிகளுடைய பொறுப்பு என்பது இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய பொறுப்பு. நீதிபதிகளுக்கு ஏன் அவ்வளவு உயர்வை இந்த சமுதாயம் கொடுக்குதுன்னா, இந்த மொத்த சமுதாயத்தையும் காக்கக்கூடிய நீதி அரசர்கள் அவர்கள். நீதி அரசர் என்று சொல்றாங்க இல்லையா? உண்மைதானே? அவருதான் ராஜா. நீதிக்கு அவர்தான் ராஜா. இது எவ்வளவு பெரிய உயர்ந்த இடம் பாருங்க. அவருதான் இந்த ஒரு சமுதாயத்தினுடைய அரசர். அவர் நீதிக்கான அரசர். இதை செவ்வாக்கியர் கூட ஒரு இடத்துல சட்டநாத பட்டர் என்று ஒரு பெருமையை கொடுப்பாங்க அவங்களுக்கு. சரிங்களா? சட்டம் என்றால் நமக்கு தெரியும் நீதி. நாதர் என்றால் அரசர்.
பட்டம் என்றால் பட்டர் என்றால் பட்டம். அப்ப சட்டநாத பட்டர்னா யாரு? இறைவனுக்கு நிகரான ஒரு பெயரை சிவவாக்கியர் கொடுக்கிறார். யாருக்கு? நீதிபதிகளுக்கு. இறைவன் தான் சட்டநாத பட்டர். நீதி அரசன் அவன். அவனுக்கு தப்பவே முடியாது யாருமே. அப்போ இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் இறைநிலை பாதுகாக்குது. இந்த ஒற்ற உயிர்களையும் பிரபஞ்சத்தையும் இறைநிலை பாதுகாக்குது. அப்ப அங்க உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெண்ணினத்திற்கு கொடுக்குது இயற்கை, இறைநிலை. அப்ப பெண்ணினம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. அது போல இந்த அத்தனை மனித குலத்தையும் காப்பதற்கான ஒரு பொறுப்பை யாருகிட்ட இந்த சமுதாயம் கொடுக்குது? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குது. அரசியல்வாதிகளிடமும் சமுதாய அரசு துறைகளிலே பணி செய்யக்கூடிய அதிகாரிகளிடமும் இதை இந்த புனிதமான ஒரு பணி, எவ்வளவு ஒரு உயர்ந்த பணி. ரஜினி கூட ஒரு படத்துல சொல்வார். என்ன படம்னா, நல்ல படம், அண்ணாமலைன்னு நினைக்கிறேன். சரியான டயலாக். வினு சக்கரவர்த்தி அவர் பேரு. அவர் ஒரு எம்எல்ஏவா ஏதோ இருப்பாரு. அவர் ஏதோ தவறு செய்வாரு. அதுக்கு ஏயா இந்த அரசியலுங்கிற ஒரு மிக புனிதமான ஒரு தூய்மையான களத்தை எதுக்கு எடுத்து இப்படி சீரழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வர்றாரு. அப்புறம் அவர் நல்லவரா மாறுவார்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு சமுதாயத்துக்கு நீங்க சர்வீஸ் பண்றதுல என்ன தெரிஞ்சா, என்னோட அறிவு கட்டி, ஆன்மீகத்தை விட உயர்ந்த இடம் அரசியல். என் அறிவு கட்டி நான் சொல்றேன். ஏன்னா ஒரு அரசியல் இருக்கிற ஒரு தலைவர் ஆன்மீக ஞானத்தை பெற்றுட்டார்னா, அவரால அவர் கீழே இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்க முடியும். ஆமா, உண்மைதான். இதே ஒரு ஆன்மீகவாதி அரசியல் ஞானம் எவ்வளவு பெற்றாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? இன்னைக்கு மகரிஷி அவங்க எடுத்திருக்கிற, ஆனா அதுதான் முழு சொல்யூஷன் மகரிஷி அவங்க எடுக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். அதான் உண்மை. ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினாதான் சமுதாயம் மாறும், உலகம் மாறும். ஆனா இப்ப நான் சொல்றேன், மகரிஷி சொல்றாங்க ஹெல்மெட் போட்டு போங்கப்பா, உடம்புக்கு உயிருக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் கேட்பாங்க? இதே ஒரு அரசியல்வாதி, ஒரு முதல்வரோ, ஒரு மந்திரியோ, ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்களோ ஒரு சட்டமாக இதை ஏற்றி கொண்டு வந்தாங்கன்னா எத்தனை பேருடைய உழைப்பு, உயிரை நம்ம காப்பாற்ற முடியும்? அப்ப அதிகாரம், சட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல செயல், ஒரு புனிதமான செயலும் கூட. அவங்களால கோடிக்கணக்கான பாவப்பதிவை போக்கி புண்ணியத்தை பெற்றுவிட முடியும். அதற்கு தான் அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுல அறிஞர்களும், சிந்தனையாளர்களும், ஞானிகளும், பற்றற்றவர்களும், அறிவில் உயர்ந்தவர்களும், தெளிந்தவர்களும் அந்த இடத்துல நிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதற்குன்னு அரசியல்வாதிகளை நம்ம குற்றமா சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, மக்களுடைய அறிவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அரசியல்வாதிகள் அமைவார்கள். அதனால அரசியல்வாதிகளை யாரும் எக்காலத்திலும் குற்றம் சொல்லக்கூடாது. அவர்களை மதிக்கணும், அவர்களை வாழ்த்தணும், வணங்கணும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அவங்களோட நிலை மாறணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நிலை மாறணும். நம்ம அறிவு மாறாமல் மேல மாற்றம் ஏற்படாதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் ஆன்மீகத்தின் மூலமா கொடுக்குறோம். ஆனால் ஒரு அரசியல்வாதி நினைத்தால், இப்ப மகிழ்ச்சியோட இந்த ஆன்மீக பாதை, இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிற உடலுக்கான பயிற்சி, உயிருக்கான பயிற்சி, மனதிற்கான பயிற்சி, சமுதாயம் பற்றிய அறிவு, கடமை உணர்வு, யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்ற ஒரு உயர்ந்த நெறி, எல்லாரையும் மதித்து வாழணும், இயற்கையை பற்றிய புரிதல், இது எல்லாற்றையும் இந்த கல்வி முறையை எல்லா மக்களுக்கும் வழங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பயிற்சி செய்ய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. சமுதாயத்தை ஒரு சமமான சமுதாயமாக, பொருள்துறையில் சமநீதி கொண்ட ஒரு சமுதாயமாக, எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை நம்ம மாற்றி அமைச்சிட்டோம்னா, குற்றம் வருமா, துன்பம் வருமா, தண்டனை கொடுக்க வேண்டிய சூழல் வருமானா சத்தியமா வராதுன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பல்வேறு விதமான தவறுகளை, ஊழல்களை ஆட்சியில் இருக்கிறவர்களே, அரசு துறையில் இருக்கிறவங்களே செய்யறத பாக்குறோம். இது எப்படி சொல்றது? வேலியே பயிரை மேய்ந்ததற்கு சமமான ஒரு செயல் தான் இது. இதனால் அப்படி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் மிகப்பெரிய பாவமாகி அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பேரன் பேத்திகளை, இன்னும் அவருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையை, அத்தனை பேருடைய வாழ்க்கையும் நாசம் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சாதாரண மனிதனாக இருந்து ஒரு தவறு செய்வதற்கும், நான் ஒரு ஆன்மீகத்தை போதித்துக் கொண்டு ஒரு தவறு செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஏதாவது பாலியல் தவறு செய்து விட்டால் மிகப்பெரிய சர்ச்சையாக ஏன் மாறுதுன்னா, இன்னைக்கு அந்த பாலியல் தவறுகள் நிறைய இடத்துல நடக்குது. ஒரு சாதாரண மனிதனா இருந்து நீ செஞ்சீன்னா பரவாயில்ல. பரவாயில்லைன்னா
செய்யின்னு சொல்லல, தவறுதான், அதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் நீ உயர்ந்த நிலைக்கு போய் ஒரு அந்த தவறை செஞ்சினா அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம். அதுக்கு மிகப்பெரிய தண்டனையும் வழங்கப்படும். அது போல நம்ம சாதாரணமா செய்யற தவறுக்கும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கும் மிகப்பெரிய பாவம் அவர்களை வந்து சேரும். அப்ப மக்களை காக்கக்கூடியவர்களே அங்க தவறு செய்யும் போது அது மிகப்பெரிய துன்பமாக மாற்றம் பெறுகிறது. அப்ப இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதி அரசர்களாக இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய கடமை என்ன, அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, இங்க மக்களை முழுமையாக காப்பது அவர்களுடைய நிலை. கடவுளுக்கு நிகரான நபராக அவர்கள் பார்க்கப்படுகிறார். அவர் சொன்னா உயிரை எடுன்னு எடுத்துடுறாங்களே. இவனை கொல்லுன்னு சொல்லிட்டா நீதிபதி, கொன்றாங்களே. எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்களேன் அது. மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, தூக்கு தண்டனை வேணுமான்னு கேட்பாங்க. நான் அன்னைக்கு உங்களுக்கு டச் பண்ணி சொன்னேன். மகரிஷி இதுக்காக பெரிய வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு கவி ஒன்று எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம படிக்கணும். நான் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். 5 நிமிடத்துல முடிக்க முடியுமான்னு தெரியல. இது மிகப்பெரிய ஆழமான ஒரு சிந்தனை. மகரிஷி அழகா கேட்கிறான். கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து. ஒருத்தன் ஒரு மூர்க்கன், அறிவு கெட்டவன், அறிவிழந்து கோபத்தால ஒரு கொலை செஞ்சுட்டான். அப்படி கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் அவன் செத்துட்டான். அப்படி அந்த மூர்க்கன் இருக்கான்ல, கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் அவன் செத்துட்டான். யாரால? நீதிபதி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டார். இப்ப மகரிஷி என்ன கேட்கிறாங்கன்னா, கொலைக்கு கொலை நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகளும் என்றும் சொன்னால், சரி கொலைக்கு கொலை பண்றது நீதின்னு நீ சொல்றையே, குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனை அப்படின்னு சொல்றையே, மகரிஷி என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த கொலை செய்யப்பட்டவனுடைய மனைவி, மக்கள், பெற்றோர் செய்த குற்றம் என்ன? இப்ப மனைவிக்கு கணவனை நம்பித்தான் அந்த பொண்ணு வாழுது. இப்ப கணவனை நீங்க தூக்கு போட்டு கொன்னுட்டீங்க. அந்த மனைவிக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? அவன் பெற்ற குழந்தைகளை இன்னைக்கு நடுத்தருவில் நிக்குது, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவனை பெற்ற பெற்றோர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவனுடைய உழைப்பால் வாழ்ந்தவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சரிதானுங்களா? அது எவ்வளவு பெரிய துன்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். யோசித்து பாருங்க. அவன் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும். இப்போ ஒரு முறைதான் தண்டனை, சாவு வந்து ஒரு முறை தான் மரணம் வருது. சரி, ஓகே. அது இப்போ உன்னை மரண தண்டனைப்பான்னு கூட்டிட்டு போய் கையோட தூக்கு போட்டு கொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. அவனை இத்தனை நாளுக்கு அப்புறம் மரண தண்டனை, இத்தனை நாளுக்கு அப்புறம் மரண தண்டனைன்னா அவன் மனம் துன்பப்படும். யோசித்து பாருங்க. உங்களை கொல்ல போறான்னு சொன்னா எவ்வளவு பயம் வரும். அது எவ்வளவு மன பாதிப்பை ஏற்படுத்தும். அது இந்த சமுதாயத்திலே, பிரபஞ்சத்திலே, வான்காந்தத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு மகிழ்ச்சி கேள்வி கேட்கிறாங்க. சரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சாக போறார் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மனைவி, மக்கள், அவங்களோட உற்றார் உணர்வினர்களுடைய துக்கம் எவ்வளவு இருக்கும். வாழ்நாள் முழுவதும் துன்பம் இல்லையா? அவன் தான் தப்பு செஞ்சான், தவறு செஞ்சான், கொலை செஞ்சுட்டான். சரிதானே? அப்ப கொலைக்கு கொலை நீதின்னு சொன்னா இது அறிவு கெட்டத்தனமாக இருக்கிறது. உண்மைதான். பழைய காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தன் கண்ணை குத்திட்டானே அவன் கண்ணை புடுங்கு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி இருந்தது ஒரு காலம். அறிவு வளராத காலம். ஆனா இன்னைக்கு விஞ்ஞான யுகத்துல இவ்வளவு அறிவு வளர்ந்த காலத்துல இன்னைக்கும் போய் ஒருத்தனை கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தேவையான மகிழ்ச்சி கேட்டு ஒரு கவி எழுதி அன்னைக்கு இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப மகிழ்ச்சியோட அந்த கருத்தை கேட்டு சட்டமே மாற்றி அமைக்கப்பட்டது. மரண தண்டனை மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த கருத்து உலக நாடுகள் முழுக்க பரவி 117 நாடுகளிலே மரண தண்டனை நிறுத்தப்பட்டது. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மகிழ்ச்சியோட பங்கு பெரும் பங்கு. இது வெளியே தெரியாது யாருக்கும். இந்த கவி, இந்த கேள்வி உலகம் முழுக்க பிரதிபலித்து 117 நாடுகளிலே மரண தண்டனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? மரண தண்டனை கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறீங்க? அவன் மாறணும், நல்லவனா இருக்கணுங்கிறது தானே தண்டனை கொடுக்குறோம். அப்ப அவனுக்கு அதை ஆயுள் தண்டனையா மாத்தி மாறுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதற்கான ஏன் அவன் அப்படி பண்ணுனான்? மகரிஷி கேட்கிற பெரிய கேள்வி. குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே. யார் அப்படி பண்ண வச்சது சொல்லுங்க. அண்ணன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. அப்ப அவன் தீயவன்னா அவங்க அம்மாவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அவங்க அம்மா தீயவளான்ற அவங்க அம்மாவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அப்ப யாரு குற்றம்? சமுதாயத்தினுடைய குற்றம் இல்லையா?
அப்ப சமுதாயம் மாற்றம் பெறுவதற்கான ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். அதான் மகரிஷியோட நோக்கம். தனி மனிதனையோ ஒரு குழுவையோ நீங்க தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பதால, சரி இப்ப என்ன ஆச்சு? நீங்க இத்தனை வருஷமா தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. மகரிஷி கேட்கிற ஒரே கேள்வி. இத்தனை வருஷமா தண்டனை கொடுத்து தண்டனை குற்றம் குறைஞ்சிருச்சா? சொல்லுங்க. நீங்க இத்தனை வருஷமா தண்டனை கொடுக்குறீங்க. மரண தண்டனையே கொடுக்குறீங்க. இல்லையா? மரண தண்டனை 2 விஷயத்துக்கு குடுப்பாங்க. கொலை செய்யறதுக்கும், தேச துரோகம் பண்ணீங்கன்னா 2க்கும் என்ன குடுப்பாங்க? மரண தண்டனை குடுப்பாங்க. சரி மகரிஷி என்ன கேட்கிறாங்க? சரி இது நீங்க குடுத்துட்டு தானே இருக்கீங்க. அ ஆனா இப்போ குற்றம் குறைஞ்சிருச்சா? நீங்க குடுத்ததால குற்றம் குறைஞ்சிருச்சுன்னா ஓகே. அக்செப்டட். நீங்க அப்படியே பண்ணுங்க. ஆனா இப்ப குற்றம் பெருகிட்டு தானே இருக்கு. அப்ப தப்பு தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? குற்றம் எச்சாயிட்டே இருக்கு. அப்ப எங்கேயோ தவறு நடக்குதுல்ல. அப்போ இந்த இடத்த நம்ம வந்து கவனமா கையாளணும். மகரிஷி ஆழமா சொல்றாங்க. அப்ப இப்ப இந்த இந்த சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ளயும் பதியணும். நம்ம 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேரா இருக்கலாம். ஆனா நம்ம மனதில ஒரு கேள்வி இன்னைக்கு எழுது பாருங்க. ஆமா உண்மைதானே. மரண தண்டனை ஒருத்தனுக்கு குடுக்குறாங்க. அவன் செய்தது தவறு தான். பெரும் கொடுமை தான். இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? ஆனால் அவனையும் கொன்னுட்டீங்கன்னா, அவனை சார்ந்தவர்களுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சார்ந்த எத்தனையோ நல்ல குழந்தைகள் இருக்கலாம். சரிதானே? அப்ப அவனை மாற்றி அமைப்பதற்கு செயல் செய்யணும். அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறனோ, வக்காலத்து வாங்கி பேசுறனோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். மகரிஷி அதை சொல்றாங்க. அவனுக்கு தண்டனை குடுக்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவனை கொன்னு தான் தண்டனை கொடுக்க வேண்டுமா? ஒரு இடத்துல அப்படி ஒரு கருத்து இருக்குது. தண்டனைகள் பயங்கரமா இருந்துச்சுன்னா, குற்றங்கள் குறையும்ங்கிறது. சரிங்களா? அது ஒரு விதத்துல அது சரியாக நமக்கு தோன்றினாலும், ஆனால் மரணம் என்பது அதனுடைய உச்சகட்டம். நாம் வாழ்க்கையவே முடிச்சுட்டுறோம். சரிங்களா? அது வந்து நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. இல்லையா? ஒரு உயிரை உற்பத்தி செய்ய தெரிந்தவனுக்கு தான் உயிரை எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. அப்ப மரணத்தை கொடுப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாதுன்னு முதல் மக்கள் புரியணும். சாதாரண மக்களே இதை புரிந்து கொள்ள முடியுது. என்னாலேயே அதை உணர முடியுது. அவன் செய்தது மிகப்பெரிய பாவமா இருந்தாலும், மரண தண்டனை அதற்கு தீர்வு அல்லவே. சரி, சரி மரண தண்டனை கொடுத்து எத்தன பேர் இன்னும் பண்ணாம இருக்காங்க. பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகரிஷி உலக மக்கள் அனைவரையும் கேட்கறாங்க. சிந்தனையாளர்கள கேட்கறாங்க. அதே போல எல்லாமே மக்களால தான் மாற்றம் வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் மாற்றுவாங்கன்னா எப்படி மாறும்? தானா எல்லாம் மாறும்னா எதுவுமே மாறாது. சரிங்களா? அதுல நெறைய பாடல்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாம் நெறைய அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட வரிகள் நெறைய வர்றத நீங்க பார்க்கலாம். சரிங்க. தானா எல்லாம் மாறும்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் மாறாது. நாம தான் மாத்தணும். சரிங்களா? இப்ப சதி ஒழிச்சாங்க. யார் ஒழிச்சா? அதுவா மாறிடுச்சா? ஒரு சிந்தனையாளர் அதை எடுத்தார். பலருக்கு அந்த சிந்தனையை கொடுத்தார். ம். ஒரு ஆண் செத்தா பெண்ண நெருப்புல தள்ளுறது எவ்வளோ பெரிய ஒரு பாவம். யோசித்து பாருங்க. உயிரோட ஒரு பெண்ணை கொண்டு போய் நெருப்புல தள்ளி கொன்றுக்கிறோமே! ஒரு மிருகம் கூட அந்த செயலை செய்யாது. இப்ப மிருகத்தை விட மோசமாக இருக்கிற மனித புத்தி எங்க இருக்கு பாருங்க. அப்ப அதை ஒழித்தது யார்? ஒரு மனிதன் தான். சிந்தனையாளர், அறிஞர்கள் நினைத்தால் அதை மாற்ற முடியும். அதனால தான் அந்த பேனா முனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு சொல்றது சும்மா கிடையாது. அவரு சாவணும்னு சொன்னா அது முடிஞ்சது. கொன்றுவாங்க. அப்ப நீதித்துறையில் இருக்கிறவர்கள் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்தவர்கள். அவருடைய சிந்தனையும், பேனாமுனையும் சமுதாயத்தை திருத்தக்கூடிய சக்தி கொண்டதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு நீதிபதிகள் கழகம் வந்து இருக்கணும். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நீதிபதிகளும் ஒரு கூட்டாக இணைந்து செயல்படணும். உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதை செய்யக்கூடிய செயலை நாம் அங்க செய்யணும். அந்த அமைப்புல 5 விதமான அறிஞர்கள் இருக்கணும். நீதிபதிகள் இருக்கணும், விஞ்ஞானிகள் இருக்கணும், சுகாதார நிபுணர்கள் இருக்கணும், மனோதத்துவ நிபுணர்கள், தத்துவ ஞானிகள். இந்த 5 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. இதுதான் அறிஞர்கள் சமுதாயம். மகிரிஷி சொல்லுவாங்க. சிந்தனையோர் வழிவாழ்வு. அடிக்கடி சொல்லுவாங்க. சிந்தனையோர் வழிவாழ்வு. அது நம்ம சிந்திக்க போறோம். அதான் இங்க வேணும். அப்ப சிந்தனை ஆற்றல் பெற்ற, தத்துவத்திலே உயர்ந்த, பற்றற்ற தத்துவ நிபுணர்கள், சுகாதார நிபுணர்கள், விஞ்ஞானிகள், நீதிபதிகளுடைய ஒரு கூட்டமைப்பை அமைத்து, அதன் மூலமாக இப்ப பணி ஓய்வு பெற்றவங்கள எல்லாம் கூட ஒன்றாக கூட்டி, அதை ஒரு அமைப்பாக வைத்து, இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய சிந்தனையாளர்களோட ஒரு விஷயமா அது வைக்கணும். இல்ல அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை சட்டங்கள், எத்தனை குற்றங்கள்.
குற்றங்கள் பெருகிக் கொண்டேதான் இருக்குது. நீதிமன்ற வாயில்ல போய் பாருங்க, எத்தனை பேர் காத்து கிடக்குறான், எத்தனை கேஸ் உள்ள கிடக்குது. இன்னும் கோர்ட்டுக்குள்ள வச்சு கொலை பண்றானே, கோர்ட்டுக்குள்ள வச்சு தவறு செய்யறானே, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்குதே தவறுகள். இதெல்லாம் எங்க போய் நம்ம கேட்கறதுன்னு சொல்லுங்க. அப்ப சமுதாயத்தை திருத்தி தான் குற்றங்களை சரி பண்ண முடியுமே தவிர, தண்டனை கொடுத்ததால் மட்டும் குற்றம் சரி ஆயிராது. ஒரு பாடல் வரும் இல்லையா? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. நம்மளும் புதுசு புதுசா குற்றம் பண்றோம், புதுசு புதுசா சட்டம் போடுறோம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதான் புரிஞ்சுக்கணும். ம். இப்ப அவன் திருந்தணும், அவன் மன மாற்றம் வரணும், அவனுக்கு அதை பற்றி அறிவு கொடுக்கணும், பாவ புண்ணியத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கணும், அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவை கொடுக்கணும், செயல் விளைவு தத்துவத்தை கொடுக்கணும், இயற்கை தத்துவத்தை அவனுக்கு புரிய வைக்கணும். அதற்கான சட்டதிட்டங்கள், அதற்கான கல்வி முறைகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இங்க தவறு நடக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் எப்படி இருக்குது? வியாபாரம் செய்பவர்கள், செல்வந்தர்கள், ஆட்சித்துறையில இருப்பவர்கள், சரிங்களா, இவர்களுக்கான ஒரு கை அகமாக அந்த சட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை சரியாக உயர்த்தி கொள்வதற்கு மற்றவர்களை எப்படி வேணா பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அளவிலே தான் இன்னைக்கு சட்டங்கள் இருக்கிறதாக நம் கண்ணுக்கு தெரியுது, இல்லையா? அப்போ தனி மனிதன் செய்யும் குற்றங்கள் எல்லாத்துக்கும் சமுதாயம் தான் காரணம்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அது யாரை தண்டிப்பது, எப்படி தண்டிப்பது? அப்ப தனி மனிதனையே நீங்க தண்டிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது சரியான முறையா இருக்காது. அப்ப அதுக்கு சமுதாய மாற்றம் நிகழணும்னு மகரிஷி சொல்றாங்க. அதைய இந்த வேதாத்திரியம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அறநெறிகள், ஞானிகளுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது கொலை குற்றம் என்று. சரி நண்பர்களே, காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். இது இன்னொரு நாள் நான் கண்டினியூ பண்றேன். இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பொருள், சரிங்களா? காலம் கருதி நம்ம இன்னைக்கு ஒரு தியானத்தை, ஒரு ஆழமான தியானமா எடுத்துட்டோம். அதனால நீண்ட நேர தியானத்தை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காலம் கருதி நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்றேன். சரி, தொடரும். ஓகேங்களா? ஒரே நிமிடத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதத்திற்கான பண்பை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே பண்பு நான் விளக்கம் கொடுக்கலினாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருங்க, சரிங்களா? சென்ற மாதத்திற்கே கொடுக்கணுமா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, இருந்தாலும் அது இப்ப நம்ம தொடங்கிடுவோம். இன்முகம் இன்சொல். உங்களுக்கான காலம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக சில பயிற்சிகளை சொல்ல வேண்டியதா இருக்குது. இதுல வேற மௌனம் வேற, நம்ம பௌர்ணமி அமாவாசையில் இருக்கிறோம். அதற்கும் வேற நம்மளோட நாள் அதுல போகுது கொஞ்சம். சரி, நல்லதுதான், எல்லாமே நன்மைக்கு தான். இன்னும் காலம் இருக்குது, நிறைய சிந்திப்போம், சரிங்களா? அப்ப இன்முகம் இன்சொல் இரண்டு விஷயத்தை நீங்க இந்த மாதத்திற்கான பண்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், சரிங்களா? எப்பவுமே உங்க மனதில் அந்த சங்கல்பம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் என்று சொல்வார்கள். அந்த ரெண்டு இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். நம்ம சொல் எது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லும் போது வள்ளுவர் சொல்றார், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்காறு என்றது அறம் என்று. அறத்தை கோட் பண்ணும்போது அழுக்காறு இல்லாதது அறம், பொறாமை. அவா பேராசை இல்லாதது அறம். வெகுளி சினம் இல்லாதது அறம். நான்காவது கடும் சொல் இல்லாதது அறம். அதான் அறம். இப்ப அறம் செய்ய விரும்புனா இனிய சொல்லை மட்டுமே பேசும், இல்லையா? இனிய உளவாக இன்னாது குரல் கடியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு சப்போட்டா பழம் பழம் வச்சிருக்காங்க, பக்கத்துல பச்சை காய் இருக்குது. ஒரு வாழைப்பழம் பழம் வச்சிருக்காங்க, பச்சை காய் இருக்குது. சரி, ஒருத்தன் போய் அந்த காய் எடுத்து கடிச்சு தின்னானா அவனோட புத்தி எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் நல்ல சொல் இத்தனை இருக்கிறப்ப ஏன் கடும் சொல்லை பயன்படுத்தணும்னு மகிழ்ச்சி கேட்கிறாங்க, வள்ளலார் கேட்கிறாரு, வள்ளுவர் கேட்கிறாரு, எல்லா மகான்களும் கேட்கிறாங்க. அதனால நீ பேசுனா இன்சொல்லா பேசணும், இல்லாட்டி பேசக்கூடாதுன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். கடும் சொல் வன் சொல் பேசுவது மிகப்பெரிய பாவம். தீயினால் சுட்டபுண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு சாகிற வரைக்கும் அந்த வடு இருக்கும், இல்லையா? அதனால கவனமா இருக்கணும். கடும் சொல் வேண்டாம். நம்ம வந்தது பாவத்தை கழிக்க, பாவத்தை சேர்த்து அல்ல. கவனமாக இருக்கணும். இன்முகம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். சரி, ஒரு சிறு புன்னகை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரச்சனையை தீர்த்து விடும், இல்லையா? அப்ப எப்பவுமே இன்முகத்தோடும் இன்சொல்லோடும் இருப்பது என்னுடைய பொறுப்பு என்பதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்முகம்னு மகிழ்ச்சி ஒரு டாபிக்கே பேசியிருக்காங்க, நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரியும், சரிங்களா? அதை பற்றி யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, நீங்களும் அதை பத்தி சிந்திங்க.
முகம் இனிமையாக இருக்கும்போது என்ன சொல்றது, உறவுகளும் இனிமையாகிவிடும் இல்லையா? அங்க வெறுப்பு இருக்காது. அப்ப இன்முகம் இன்சொல்லை இந்த மாதத்திற்கான பண்பாக நீங்க எடுத்துக்கொண்டு செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக மக்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்லும், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க.